ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டெட். நாங்கள் இன்றைக்கி வயநாட்டு லெக்கடியில் இருக்கிற ஏன் ஊருங்கிற ஒரு ட்ரைபல் ஹெரிட்டேஜ் வில்லேஜ், அது ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ். அங்கே தான் நாங்கள் விசிட் போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வயநாட்டில் லெக்கடியில் இருக்குது. அங்கே கீழே வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜீப்பில் போகலாம். ஒரு 20 ருபீஸ் பெர் ஹெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நடந்து கூட போகலாம். நாங்கள் நடந்து போனோம், 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்படியே நடந்து போய் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். ஏன்னா வண்டிக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் ஸோ அந்த காலத்தில் இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அவங்க அந்த ட்ரைபிள்ஸ் அந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த மண்ணெல்லாம் வச்சு அந்த சுவரெல்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. உள்ளே அந்த ஹட் இருக்கும்ல, ட்ரைபல் ஹட்ஸ், அந்த ஹட்ஸ் இருக்குது. அப்புறம் 2 ஹோட்டல், ஒன்று ட்ரைபல்ஸோட ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ட்ரைபல் ஃபுட்டு வேணும்னா, ஸ்பெஷலாக வேணும்னா அங்கே நம்ம அங்கே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நார்மல் ஃபுட்டு வேணும்னா இன்னும் கத்திகான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா கொஞ்சம் மேலே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அடிக்கடி இந்த ஃபோகு கவர் ஆகும். எங்களுக்கு அந்தளவுக்கு கவர் ஆகலை. ஏன்னா அது சில டைமில் வரும், சில டைமில் வராது. இதில் அங்கே உள்ள அந்த பெயிண்டிங், அவங்களோட லைஃப்பு காமிக்கிற மாதிரி, அந்த ட்ரைபல் லைஃப் காமிக்கிற மாதிரி இருக்கிற பெயிண்டிங். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது இந்த இதுவும் இன்னொரு பெயிண்டிங் தான். அந்த வில்லேஜோட ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த காலத்தில் இருந்த ஒரு வில்லேஜோட ஸ்ட்ரக்சர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் போகிற டைமில் பயங்கர கூட்டம். ஆக்சுவலி நாங்கள் மண்டே தான் போனது, மண்டே பிளான் பண்ணோம். ஏன்னா எப்போதுமே இங்கே போகிறதா இருந்தால் நீங்கள் சண்டே லீவ் டேஸ் பிளான் பண்ணாதீங்க, பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் மண்டே பிளான் பண்ணிவிட்டு கூட இந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. காலேஜு, ஸ்கூல்ஸ் அங்கே இருந்தெல்லாம் கூட்டமாக ஸ்டூடெண்ட்ஸு, மற்ற ஸ்டேட்டில் இருந்த அதர் ஸ்டேட்டில் இருந்த ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அதுதான் இந்த இடத்தோட. அதே மாதிரி அந்த சில்னஸும் இருக்கும். எப்பளும் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்த காற்று வரும்போது அப்படியே ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஃபுட்டு நம்ம செயலுக்கும் இருக்குது, எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு இருக்கும், ட்ரைபல் ஆளுங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அப்புறம் அவங்க அந்த ட்ரைபல் மெடிசின்ஸ் அவங்க அந்த காட்டிலிருந்து பறிக்கிற அந்த இதெல்லாம் வச்சு செய்கிற அந்த மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரூம்ஸில் ஒவ்வொரு இது இருக்கும். அப்புறம் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த இதெல்லாம் அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணது, அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸு. நாங்கள் போகும்போது ஒரு சில ரூம்ஸ் மூடி இருந்துச்சு, அதனால் பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த 2 சைடில் இருக்கிற டோர்ஸு, ஒவ்வொரு டோர்லுமே இதே மாதிரி ஒன்று எக்ஸிபிஷன், ஒன்று இதே மாதிரி மெடிசின் விற்கிற இடம். அப்புறம் இன்னொன்று ஃபோட்டோஸ், அந்த மாதிரி ட்ரைபல் ஃபோட்டோஸோட எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். இந்த பில்டிங் மேலே இருக்கும். அந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப் இறங்கி கீழே போனீங்கன்னா அங்கே தான் அந்த ஹோட்டல் இருக்கும், அந்த ட்ரைபல் ஹோட்டல்ஸு. அந்த கீழே இருக்கிற இடத்துல தான் அந்த ஹோட்டல்ஸ் இருக்கும். கீழே உட்கார்ந்து பார்க்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி இந்த டென்ட்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும், அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்கிறது.
இங்கே ஃபுல்லாக வந்து அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மாதிரி அந்த ட்ரைபல் ஆளுங்களோட அந்த காலத்தில் ஆளுங்களோட அந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற ஃபோட்டோஸு, அவங்களோட லைஃபோட டெவலப்மெண்ட்ஸு, அக்ரிகல்ச்சரல் அவங்க என்னென்ன பண்ணாங்க அதெல்லாமே அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது வந்து இந்த பேக், இந்த இதிலெல்லாம் பண்ண அந்த பேகு மாதிரி சேலுக்கு வச்சுருக்காங்க. அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹனி, ஒரிஜினல் ஹனியாக இருக்கும். அது வந்து லாஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அங்கே வந்து மெடிசின்ஸ் இருக்கும். இங்கே வந்து கொலஸ்ட்ரால், அப்புறம் அந்த ஃபீவருக்கு உண்டானது, அப்புறம் சுகர், வயிற்று வலி, கேஸ் ட்ரபிள், அது மாதிரி எக்கச்சக்கமாக ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் அந்த மரத்தோட வேர் அது இதுன்னெல்லாம் வச்சு செய்கிற மெடிசின்ஸ் இருக்குது. அந்த சைடில் இருக்கிறது தான் அந்த வில்லேஜஸ்ங்கிறது வந்து, அதாவது அவங்க அந்த குடிசை அதை அப்படியே செட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போவும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு வில்லேஜ் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட்டுக்காக. ஸோ ஃபுல்லாக அந்த 2 சைடில் இருக்கிற காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து மண் வச்சு, கல் வச்சு அதில் வந்து அந்த க்ளே மாதிரி இருக்கிற அந்த மண் வச்சு கவர் பண்ணி போட்டிருக்காங்க. இதாங்க அந்த குடிசை. அவங்க வந்து ஹட்டு செஞ்சுருக்கிறது ஃபுல்லாக மண்ணில் தான் செஞ்சுருப்பாங்க. நம்ம உள்ளே கூட போய் பார்த்துக்கலாம். நம்ம அங்கே ரெஸ்ட் எடுக்கணுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு சிலது வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஹட்டும் வந்து எல்லா ஹட்டும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலதுக்கு வந்து வராந்தாஸ் இருக்கும், ஒரு சிலதுக்கு வந்து வராந்தா இருக்காது, ஒரு ரூம் மட்டுமா இருக்கும். ஒரு சில ஹட்டுக்குள்ளார போனீங்கன்னா உட்கார்றதுக்கு பெஞ்சு மாதிரி மண்ணிலெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதேமாரி அந்த வில்லேஜஸ் வந்து அவங்க வந்து இந்த ஹட்டெல்லாம் அந்த வில்லேஜ் செட் பண்ணியிருக்கிறது ஒரே லெவலில் கிடையாது. அதாவது ஒரு சிலது வந்து ஒரு சில ஹட்டெல்லாம் மேலே இருக்கும், ஒரு சில ஹட்டு வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஏறி போகணும் ஒரு சில ஹட்டுக்கெல்லாம், ஒரு சில ஹட்டுக்கு நம்ம இறங்கி வரணும். ஒரே மட்டத்தில் வந்து பண்ணி வச்சாச்சுன்னா அது வந்து பார்க்குறது கூட அந்தளவுக்கு இருக்காது. அதாவது இவங்க எப்படின்னா அந்த பீக்கில் வந்து
அந்த ஸ்ட்ரக்சர் அந்த லேண்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதில் ஹட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ மேடாக இருக்கிற இடத்துல மேடு, அது இல்லாமல் அங்கே மண் எடுத்து லெவல் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்கூல் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்கூல் அப்புறம் மற்ற டூரிஸ்ட்ஸு. இதில் வந்து என்ட்ரி ஃபீஸு வந்து 50 ருபீஸுங்க. கேமராவுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். டைமிங் எல்லாம் கிடையாது. நம்ம உள்ளே வந்துச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அதுக்குள்ளார நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும், அதாவது நம்ம உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வேறு இடம் போகணும், வேறு இடத்துக்கு போகணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1/2 hour இல்லை 1 hour முடிச்சுக்கலாம். இதுதான் அந்த ட்ரைபல் ஹோட்டலுங்கிறது வந்து. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் எல்லாமே வந்து காட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில இலைகளும் பச்சை மிளகா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபுல் அந்த மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி வந்து நாங்கள் அதெல்லாம் கவர் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் போனது. ஆனால் ரஷ்ஷு ஜாஸ்தி இருந்ததுனால எல்லாமே சீக்கிரம், நாங்கள் போகிறதுக்குள்ளார எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு வந்து எதுவும் பார்க்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. எங்களுக்கு வந்து ஃபுட்டு மட்டும்தான் கிடச்சிச்சு, மற்ற எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பில்டிங்ஸ் தான் நம்ம முன்னாடி வந்து அந்த மெடிசின் எக்ஸிபிஷன்லாம் நடக்கிறது. கீழே வந்து ஹோட்டல். இதுதான் அந்த மேலே போகிற வழி. இப்போ நாங்கள் மேலே போகும்போது எடுக்கலை, ரிட்டன் வரும்போது நாங்கள் அந்த வீடியோ கவர் பண்ணேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக வந்து அந்த சிமெண்ட்டு போட்டு தான் இருக்கும். அதில் வந்து என்னென்னா 2 ஜீப்பு கரெக்டாக போகலாம், அவ்வளோதான். ஜீப் சர்வீஸ் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. நம்ம வண்டியெல்லாம் மேலே வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மேலே வந்து நமக்கு பார்க்கிங் ஸ்பேஸே இல்லை, அதனால் மேலே அனுப்ப மாட்டோம். இந்த ஜீப் சர்வீஸ் இருக்கும், அது வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம போகணும். டிக்கெட் எடுக்கலைன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நடக்கிற வழியில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்னு சொல்ல முடியாது, தண்ணி அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி. ஸோ நடக்கிற அந்த நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும் அந்த நம்ம நடக்கிறது. ஸோ 2 கிலோமீட்டருங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நடக்கிறது. ஏன்னா ஒரே லெவலில் இருக்காது, கொஞ்சம் மேலே அந்த மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த கேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் அந்த தண்ணியில் வச்சு அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எல்லோருமே வந்து இது வந்து வயநாடு போகிறவங்க, கேரளா போகிறவங்களாம் இந்த இடம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோடு இருந்தாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது கேரளா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.